குளியல் நேரம் நிறைய வீடுகள்ல இது ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கு. இதை எப்படி சுலபமாக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. குறிப்பா ஆட்டிசம் அல்லது ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களோட பெற்றோருக்கு இந்த நேரம் ரொம்பவே மன அழுத்தமா இருக்கலாம். ஒரு குழந்தை ரொம்பவே திணறும் போது இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்பவே சகஜம். உங்களுக்கும் இதே அனுபவம் இருந்தா நீங்க தனியா இல்ல. இந்த எதிர்ப்புக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி இது பிடிவாதம் இல்ல. இதுக்கு பேரு சென்சரி ஓவர்லோட். அதாவது அந்த சூழல் அவங்க மூளைக்கும் உடம்புக்கும் உண்மையிலேயே ஒரு விதமான கஷ்டத்தை கொடுக்குது. ஒரு சாதாரண பாத்ரூம் எப்படி ஒரு குழந்தைக்கு பெரிய சவாலா தெரியுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க குழந்தைய ரொம்ப பாதிக்கலாம். குழந்தை நம்ம பேச்ச கேட்கணும்னு நினைக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கான சில வழிகள் இதோ. முதல்ல பாத்ரூம்ல இருக்கிற அதிகப்படியான சத்தத்தையும் திடீர்னு ஏற்படுற குளிர்ச்சியையும் குறைப்போம். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உணர்திறன் அதிகமுள்ள குழந்தைங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஒரு உணர்வை கொடுத்தாலே அது அவங்கள ரொம்ப அமைதிப்படுத்தும். முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குழந்தை உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. உண்மையில அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உங்க உதவி தேவை. உங்க ஆதரவோடையும் புரிதலோடையும் இந்த தினசரி போராட்டத்தை ஒரு பாசமான நேரமா மாத்தலாம். இந்த மொத்த அனுபவத்தையும் மாத்துறதுக்கு இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன ஸ்டெப்பே போதும்.